வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ணலாம். நான் 2 வாழைக்காய் வாங்கியிருக்கேன். வாழைக்காய் வந்து நல்லா முத்தலாக இருக்கணும். வறுவலுக்கு பிஞ்சாக இருந்தால் வந்து நல்லா இருக்காது. இப்போ வாழைக்காயில் உள்ள இந்த காம்பையும் நுனிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ரவுண்டாக கட் பண்ண வாழைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு தடிமனுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காய் 2 நிமிஷம் மட்டும் கொதித்து வேகட்டும். அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் நம்ம கொதித்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட்டு பண்ணோம்னா ரோஸ்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று வாழைக்காயில் உள்ள வாய்வுத்தன்மையும் போயிடும். 2 நிமிஷம் ஆச்சு. இதை எடுத்துடலாம். வெந்த வாழைக்காயில் மசாலா பரட்டி வைக்கணும். அதுக்கு உப்பு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி ஒன்றா கலந்துட்டு நம்ம வாழைக்காயில் சேர்த்தோம்னா இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாமே ஈவனாக வந்து அதில் கலந்துக்கும். மசாலா தூளை சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை வந்து வாழைக்காயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும். நல்லா பிசைஞ்சாச்சு. 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளித்து மறுபடியும் பிசைஞ்சிட்டோம்னா இந்த மசாலா எல்லாம் வாழைக்காயில் நல்லா கோட் ஆகிக்கும். மசாலா எல்லாம் ஒன்று போல் பிரட்டியாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். வாழைக்காயை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த வாழைக்காயை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடு வேகவும் பார்த்து பரட்டி விடுவோம். எல்லாத்தையும் பரட்டி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி பரட்டி விடணும். மறுபடியும் இந்த சைடு பரட்டி போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மெயின் ரோஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. பரட்டி விட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். இந்த கருவேப்பிலையும் நல்ல ஃப்ரை ஆகி மொறுன்னு இருக்கும். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டாம். இந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். அந்த ஹீட்லேயே வந்து இன்னும் நல்ல ஃப்ரை ஆகி சாஃப்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.